ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீஃப் கறியை வந்து கழுவி சுத்தம் பண்ணுறது எப்படின்னு உள்ள வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம வந்து எல்லா கறியுமே நல்லா சுத்தம் பண்ணுவோம். அது வந்து பீஃப் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். நான் அதில் வந்து உள்ள சவ்வு கொழுப்பு, அதில் பீஃபில் உள்ள கொழுப்பு வந்து ரொம்பவே நமக்கு கேடு. அதனால் எப்போவுமே வந்து கொழுப்பு போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கறி அப்படின்னு சொல்ல மெத்தேடில் வந்து பீஃபுக்குள்ளே கொழுப்பு நீங்கள் போடாங்க. ஆட்டில் உள்ள கொழுப்பு கொஞ்சம் போடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா கொழுப்பையுமே நம்ம நிராகரிக்கிறது தான் நல்லது. பீஃப் வந்து முழுசாட்டு சில கடையில் தருவாங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாட்டு கட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெறும்னு அந்த கறியை பார்க்கும்போது அதில் இருக்க சவ்வெல்லாம் ரொம்ப தெரியாது. தண்ணியில் தட்டின உடனே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தண்ணியில் தட்டிட்டு அந்த கறியை ஒட்டி இருக்க கொழுப்பு சவ்வு இந்த மாதிரி உள்ளதை கொஞ்சம் உளிச்சு எடுங்க. உளிச்சு எடுக்க முடியாதது இந்த மாதிரி கத்திரி எண்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஏன்னா கொழுப்பும் கேடு. குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது அந்த சவ்வெல்லாம் போகும்போது ஜீரண ப்ராப்ளம் வரும். அதுபோல் கறியை வந்து எல்லா கறியுமே நல்லா நீட்டாக கழுவிக்கிடலாம். அதே போல் இந்த பீஃப் கறியை வந்து ஒரு 7-8 தண்ணி நீங்கள் நல்லா கழுவிட்டிங்கன்னா அதில் உள்ள ரத்தம்லாம் போய் கறி ரொம்ப நீட்டாட்டு வெள்ளையாக இருக்கும். நல்லா கழுவி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம்னா கறி பார்க்கும்போது நல்லா வெள்ளையாக இருக்கும். அதனால் நல்லா கழுவி சுத்தமாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்குமே எந்த பிரச்சனையும் வராது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் நல்ல ஒரு டிப்ஸில் பார்க்கலாம்.